ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு கூட, அதாவது கோஜோன்னு சொல்லி ஒருத்தன் இருப்பான். மீன்ஸ் அவங்களுக்கு புரியாது. என்னோடய ஃப்ரெண்டு கூட நான் ஒனியன் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட நான் வந்துட்டு 2-3 இல்லை 1000 தடவை தோற்றுருப்பேன். கடைசியாக அது ரிவெஞ்ச் மேட்ச்சு. இந்த வீடியோவை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், புரியும் உங்களுக்கு. பயங்கரமாக அடிச்சிருப்பேன்லாம் சொல்ல மாட்டேன் கைஸ். நான் வந்துட்டு உருப்படியாக விளையாண்ட மேட்ச் இவங்க கூடனா இந்த மேட்ச் தான் நான் சொல்லுவேன். சரி பாருங்கள், வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம ரூம் மேட்ச்சை தான் பார்க்க வந்திருக்கோம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணால் மட்டும் தயவு செஞ்சு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த யூடியூப் சேனல் இந்த வீடியோ எப்படி சரி கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாங்கல் பார்க்கலாம். எப்படியெல்லாம் விளாண்டுருக்கேன் ஃபஸ்ட் ரவுண்டு. அதில் யூஎஸ்பி ஓகே. அண்ட் தென் அப்புறம் M10 1 2 3 பைசனு டெசர்ட் ஈலு ஓகே. இபி ஓகே. ஹெல்மெட்டு இல்லை எடுத்தாச்சு. மேட்ச் வந்துட்டு மரணமாலாம் நான் சொல்ல மாட்டேன். ஓவரால் நான் நல்லா விளாண்ட மேட்ச்னா அதான் சொல்லுவேன் நான். பாருங்கள் கைஸ், ஃபஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு நான் ஐ திங்க் தோற்றுருவேன்னு நினைக்கிறேன். ஆமாம், MP40 வந்துட்டு என் ஃப்ரெண்டு அழுத்திடுவான். அண்ட் தென் வந்துட்டு அதில் நான் தோற்று போயிடுவேன். ஸோ ஓகேவா. இந்த இடத்துல இருந்து பார்க்குறேன்னா தென் அப்புறம் ஆகும் லெஸாக டேமேஜ் கொடுப்பேன் இங்கே நான். போகிறான் ஓகே. குதிச்சிருவேன் அந்த இடத்துல, அழுத்திடுவான் பயப்புல. சொன்னேன் அழுத்திட்டான், பயங்கரமாக அழுத்தி பிடிப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நல்லா தான் விளாடும். என்னன்னு தெரில, தோத்துட்டான்ட்ட. அது எத்தனைக்கு இந்த தெரிலையே. இந்த ரவுண்டு என்ன நடக்கும்? இந்த ரவுண்டு வந்துட்டு நான் அடிச்சிடுவேன். வெறி ஆயிடுச்சு எனக்கு. அதனால் வந்துட்டு கண்டிப்பாக நான் பழியே ஆகணும்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் மேட்ச் கூப்பிட்டு போனேன். அடிச்சிட்டேன் அவனை. கண்டிப்பாக திருப்பி வந்துட்டு ரிவெஞ்சு கூப்பிடாவேன். நான் யூடியூப்பில் போட்டதுக்கெலாம் சும்மா விட மாட்டாங்க கைஸ். அதனால் ரிவெஞ்ச் மேட்சையும் நம்ம 2ல் 1 பார்த்துடலாம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை, பார்ப்போம். எல்லாம் கடவுளுக்கே என்ன நடக்கும். ரிவெஞ்ச் மேட்ச்லாம் என்ன நடக்கும்னு நடக்கலாம். ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த நேரத்தில் பாருங்கங்க, மாடியில் ஏறிடுவான். செம்ம தாண்டாகி போச்சு. மாடியில் ஏறி உட்காந்துக்குவாங்க. இல்லைன்னா குரங்கா இருப்பான் போல, மாடியில் ஏறி உட்காந்துட்டு இருக்கான். வெளியே வருவானா? மேலேயே உட்காந்து கோலம் போட்டுக்குவான். இப்போதான் வெளியே வருவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. தான் வெளியே வருவான். அந்த இடத்துல நான் நல்லா வந்து ஏன் பண்ணியிருந்தேன்னா 1 டேப் விழுந்துருக்கும். சரி பண்ணாம விட்டேனே, அதான் பெரிய தப்பு. இந்த இடத்துல வந்துட்டு அடிச்சிருவேன் நான். பின்னாடி போகிறானா? ஏன் மிஸ் ஆயிரும் உனக்கு, அதனால அடிச்சிருவேன் நான். இது வந்துட்டு ஃப்ளூக்கு தான், நான் ஒத்துக்கிறேன். இது வந்துட்டு அவனோட மிஸ்டேக். நான் வந்துட்டு கவனமாக இருந்தேன். ஓகே, அடுத்த ரவுண்டு நான் எப்போ எடுப்பேன்னு நினைக்கிறீங்க? இல்லை டபுள் செகண்ட் தான். M10 தான் சொன்னேன்ல, M10 எடுத்துருவேன். கடைசியில் பார்த்தா ட்விஸ்ட்டுங்க. இந்த ரவுண்டில் அது அடுத்த ரவுண்டு ரோஸா எடுக்கிறது போல எக்ஸ்ட்ரீமேட் வந்துடும். அப்புறம் நான் உட்காந்து திக்கிட்டு இருப்பேன். இந்த ரவுண்டு என்ன நடக்கும்? இந்த ரவுண்டு நான் உன்னை அடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது வந்துட்டு அன்லாக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, அன்லாக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது மேலே ஏறிடுவான். இந்த டேங்க் பேர் என்னன்னு தெரியா தரல, தெரிஞ்சா கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இது மேலே ஏறி உட்காந்துருவான். ஃபேக்ட்ரியில் இருக்க ஒரு முக்கியமான பிளேஸில் சுற்றி ஒளிவானுங்க ஹீரோயிக் பிளேயர்ஸ் எல்லாம். அதில் எப்பயோ உட்காந்துருக்கானுங்க. இவன் ஏறி நிற்கிறான். எப்படி ஏறினான்னு தெரில.
இறங்கிட்டான்னு நினைக்கிறேன். செம்ம டேமேஜ் 106. மெடிக்கிட்டு போட்டுரு அந்த மாதிரி மெடிக்க போட்டுரு. கீழே இறங்கிடுவோம். இப்போ இந்த வாட்டி வந்துட்டு அடிச்சிருவேன். நான் நேரமே தான் அடித்தேன். வாட்டி அடிச்சிட்டேன். ஓகே கைஸ், அடுத்த ரவுண்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டும் அடிச்சிடுவேன் சக்ஸஸ்ஃபுல்லி. அண்ட் தென் எடுத்துக்கலாம். இந்த ரவுண்டு எடுத்துக்கலாம். ஓ சீன் போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த இடத்துல க்ரோஸ் எனக்கு கவக்கான் ஆயிரும். செம்ம அடி ஒன்று வாங்குவாங்க. நான் சொல்ல மாட்டேன், க்ரோஸ் அடியும் தண்ணியும் ஒரு மீடியமாக விளாடுவேன். எனக்கு மற்ற கண்ணை விட அதில் நல்லா விளாடுவேன்னு சொல்லலாம். பாருங்க, மற்ற கண்ணை விட நல்லா விளாடுவேன் அதில் நான். தென் பாருங்க, இப்போ இந்த மேட்ச் இந்த ரவுண்ட் தான். மற்ற கண்ணை விட இந்த கண்ணில் நான் நல்லா விளாடுவேன். இப்போ வந்துட்டு ஒரு ஹெட் வைப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹெட்டு தான் வந்துட்டு. அம்மா கண்டா இருக்கணும்னா பின்னாடி வந்து அடிக்கிறேன்னு கேட்டான். அப்படி தான் அவன் மைண்ட் வைஸ் இருந்திருக்கும். பார்க்கல, பட் பின்னாடி இருந்து அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் நினைக்கிறேன். செகண்ட் ரவுண்டு வந்துட்டு தேர்ட் ரவுண்டு வந்துட்டு என்னது க்ரோஸா எக்ஸா தூக்கிடுவாங்க ஒரு ரவுண்டில். மண்டை தான் சொல்லிச்சு எனக்கு. கண் எடுக்கிறதுக்கு ஒரு செகண்ட் போதும்டா. ஏன்டா அவ்வளோ நேரம் ஆக்குறீங்க? 5 செகண்ட் கொடுங்க, டக்கு டக்குன்னு கண் எடுத்துடலாம். இந்த ரவுண்டு வந்துட்டு ஒன்று அடிச்சிருவேன் நினைக்கிறேன். 40 பாயிண்ட் தான். கீழே போயிடுவோம். கீழே வந்து ஏறி டம்முன்னு கொடுத்துருவேன். ரவுண்டு வந்துட்டு இவருக்கு ரெக்கார்டுன்றது கொஞ்சம் கூட இல்லை. பார்த்தீங்கன்னா ரெக்கார்டே இல்லை. ரெக்கார்டு மீன்ஸ் என்னன்னா 2க்கு 3க்குன்னு தோத்துட்டான் என்கிட்ட. இவன் கூட சின்ன வயசுல நான் ஆடுவேன். பட் அப்போ வந்துட்டு எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. ஆனால் இப்போ வந்துட்டு நான் உனக்கு ஜெயிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம்லாம் வந்துட்டு எனக்கும் அவ்வளோ விளாட தெரியும், உனக்கும் விளாட தெரியாது. அவன் வந்து அழுத்துவான், எனக்கு அது அழுத்த கூட தெரியாது. மீடியமாக தான் விளாடுவேன். அதனால் இந்த வாட்டி நல்லா ப்ரோ பிளேயர் ஆகி அடித்து முடிச்சு எல்லாம் பண்ணியாச்சு. ராமா ராமா. திருப்பி வந்தானா கூட நான் உங்களுக்கு ரிவெஞ்ச் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த ரவுண்டு வந்து நான் அவங்களை அடிச்சிடுவேன். செம்ம ஹெட்டு விழுவும். ஹெட்டான்னு தெரில. ஹெட்டெல்லாம் இல்லை. கடைசி இப்போ கிட்ட ஏறி வருவான். மெடிக்கிட் போட்டுட்ருக்கேன்ற டக்கு 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 டக்குன்னு ஏறி வருவான் தலைவர். பார்த்துட்டான், அவனை பார்த்துட்டான். அதனால வந்துட்டு நான் நின்றுட்டே இருந்தேன் சும்மா விட்டுட்டு. அப்புறம் இன்னொரு க்ளோவல் போட்டு ஏறி போவேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது போட்டாலே எனக்கு சமயப்பாகுது. அழுத்திடுவாங்க அந்த மேட்ச் முடிஞ்சு. அடிச்சிடுவேன் நான் அவனை. சொன்னேன்ல. அடுத்த ரவுண்டு இந்த ரவுண்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஞாபகம் இல்லை. இந்த ரவுண்டு நான் ஒன்று அடிச்சிருவேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அடுத்த ரவுண்டு தான் கிளாக் டவர்னு நினைக்கிறேங்க. கிளாக் டவரில் தான் சம்பவம் இருக்கும், வந்து பாருங்க. ஓகே, ஓடுது கண்ணாலே. போ கைஸ். இப்படிதான் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேர்ந்து வரும். பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ரவுண்டு என்ன ஆகும்? அடிப்பேன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது எனக்கு தெரியல. இந்த ரவுண்டு வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. தெரியலையே. இந்த இடத்துல இருக்க மாட்டான், நான் போயிடுவேன், அது தெரியுது. இங்கே க்ளோவர் போட்டு கரெக்டாக அந்த மரத்துக்கிட்ட வந்துட்டு இருப்பான், பின் மரத்துக்கிட்ட.
லேசாக டேமேஜ் கொடுப்பான் எனக்கு. நான் சுதாச்சிடுவேன். திருப்பி நான் அடிச்சிட்டேன். நான் பாருங்கள் வரேன்னா லேசாக இந்த மாதிரி அடிக்க மாட்டேன். டேமேஜ் ஆனால் இந்த மரத்துக்கிட்ட இருக்கும்போது லேசாக கொடுப்பேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். லேசாக விட்டேன்னா தான் கீழே இறங்கிடுறேன். இந்த மேட்ச் எதுக்கு இந்த வம்பு? ஆகா நல்லா ரஷ் பண்ணி தான் ஆடுறது ஃபுல்லாகவே. ஆகா அடிச்சுடா. சொன்னேன்ல இந்த மேட்ச் நீ அடிச்சிருவாங்க. இந்த இதை போட்டிங்கன்னா லைஃப் உங்களுக்கு செம்ம ஸ்பீடாகிடுது. என்ன காரணம்னு தெரில. எந்த ரவுண்டு கிளாக்ட் அவரு தெரியலையே. கொஞ்சம் ஓட்டி விட்டுருக்கோங்க. இந்த இதெல்லாம் அடிச்சிருவான். இந்த மாதிரி நீ அடிச்சிருவான். மேலே வந்துடுவாங்க. சரியா குரங்கு தாத்தா மேலேருந்து அடிக்கிறான். இது எல்லாமே ஒரு சின்ன பையனால தான். அந்த சின்ன பையன் எனக்குமே வெறுப்பு காட்டியிருக்கான். அவன் கூட நான் ஒன்று எடுத்து யூடியூப்பில் கண்டிப்பான முறையில் போடுவேன். அவனையும் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் காமிக்கிறேன். இன்னும் இந்த மேட்ச் தாங்க கிளாக் டவர். இந்த கிளாக் டவர் மேட்சை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம. நான் வந்துட்டு க்ரோஸ் எடுக்கலாம்னு நினச்சேன். எக்ஸாமேட் எடுத்துட்டேன். என்ன போகுதுன்னு தெரில. பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸாமேட் எடுத்துகிட்டு ஓடிட்டு இருக்கேன். எக்ஸாமேட்டில் சுத்தமாக வராது எனக்கு. சுத்தமாக வராது மீன்ஸ் எப்படி? M4A1 பாருங்க. M4A1 பெற்றது. M4A1 விட நல்லா விளாடுவேன் நான். அதில் அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். M4A1 விட நல்லா தான் விளாடுவேன் இந்த இடத்துல. இந்த கன்னில் அப்படின்னு சொல்லுங்க. டிஸ்கால் இறங்கிட்டேன். இந்த இடத்துல பயங்கரமான டேமேஜ் கொடுத்துருவேன் நினைக்கிறேன். எக்ஸாமேட்டில் ஆமாம் டேமேஜ் கொடுப்பேன் நான் உனக்கு. இந்த மேட்ச்சு மட்டும் மெடிக்கி போட்டுட்ருப்பான். அங்கே இருப்பானா? டேமேஜ் பயங்கரமாக கொடுத்துட்டேனா? வேகமாக போய் அவன் அடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பரவாயில்லடான்னு ஏறி போகலாம். அவ்வளோதான் கடை முடிஞ்சு தலைவனுக்கு. க்ரோஃபேக்ஸை தூக்கியாச்சு. அவ்வளோதான் கதை முடிஞ்சு தலைவனுக்கு. க்ரோஃபேக்ஸ் வந்துட்டு நல்லா அடிக்கும் மீன்ஸ் லாம் டேமேஜ் கூட போகும். இந்த காரணத்தினால் இது நல்லா இருக்குங்க. அடுத்த ரவுண்டு ஓட்டி விட்ருலாமா? இந்த ரவுண்டு கொஞ்சம் குழப்பம், அதனால் ஓட்டி விட்ருலாம். பயங்கரமாக அடிப்பான். நான் ஏறி அடிச்சிருவேன். சொன்னேன் இல்லைங்க. ஓகே மேட்ச் பாயிண்ட் வந்துச்சு. இந்த ரவுண்ட் நான் அசால்ட் அடிச்சிருவேன். பேக்கில் போயிடுவான். ஆனாலும் எனக்கு ஒரு பக்ஸாட் விழுகும். எப்படின்னே தெரியாது. பேக்கில் போயிடும். ஆனால் பிடிச்சி அடிச்சிடும். பாருங்களேன். சிரிப்பென்னா கடைசி ரவுண்டில் அவன் செத்ததுக்கப்புறம் அவன் போனால் விழுகும் பாருங்க. டொம்முன்னு விழுந்துடும். அவன் அடித்தோடனே அவன் பாடி டொம்முன்னு விழுந்துருங்க. செம்ம காமெடி. நான் கூட ப்ரோ பிளேயர் மாதிரி இந்த பக்கம் ஏறி வருவான்னு பார்த்தா போயுமே அங்கிட்ட ஏறி வந்துட்டு இருக்கான். ஹைட் அண்ட் சீக் மாதிரி. யாரா நீ அப்படின்னு ஆகிப்போச்சு எனக்கு. சரி நேரமாக ஏறி இந்த பக்கம் போனால் இந்த இடத்துல சைடில் வருவான். சைட் எனக்கு பின்னாடி அப்படியே உட்காந்து வந்துருச்சான். க்ளோவால் தரேன். அதனால் இப்போவே வருது. க்ளோவால் தந்தேன். சரி க்ளோவில் தந்துட்டு நம்ம அந்த பக்கம் பேர்லாம் மூடு வந்துருச்சு. இப்போ ஏறுறது வேஸ்ட்டு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதனால் அந்த பக்கம் மேலே ஏறி போயிடுவேன். ஓகே மேலே ஏறு ராசா. ஆகா என்ன ஆகும்? கடைசி ரெண்டுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ஆகும். பாருங்க கைஸ். இந்த ரவுண்ட் வந்து தப்பிச்சிருவான் பயப்புல. செம்மையாக தப்பிச்சிருவான்.
இங்கே வந்துட்டு இது பண்ணிட்டு இருப்பான், ஏறி வருவான். அவனோட உன்னோட பாடி பாருங்களேன், ரொம்ப விழுந்துருச்சு. செம்ம காமெடி அதுதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க. பாய் பாய்.